நேற்றே அரசுடைய கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. பதிலுக்காக காத்திருக்கிறோம். உரிய பதிலோடு இந்த 55 விதியினுக்கு அந்த பிரச்சனை எடுத்துக் கொள்ளப்படும். உரிய பதில் வரப்பெற்றவுடன் நாளை காலை இது எடுத்துக் கொள்ளப்படும். நாளை காலை உங்களுக்கு நடவடிக்கை இல்ல, இது குறித்த நடவடிக்கை வேணுமா? இங்க வந்து பேசுறது முக்கியம் நினைக்கிறேன். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் 55 விதியினுக்கு உங்களுக்கு நான் அனுமதி அளிக்க, நீங்க பேசுங்க. கண்டிப்பா இல்ல, இது குறித்து அரசனுடைய பதில் வந்தவுடன் இந்த பிரச்சனையை நான் அவையிலே எடுத்துக்கொள்கிறேன். அவைக்கு வந்து உட்காருங்க. சரி, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. யாரு? மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணா நாளைக்கு தான் பேசுறாங்க. உட்காருங்க. மிகச்சிறந்த ஜனநாயக முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மீண்டும் நீங்கள் வந்து முன்பு நடந்ததில்லை, அப்போது நடந்தது என்பது போல நீங்க நடந்து கொள்ளானால் நிச்சயமாக நான் சொல்றேன். நானும் பார்த்துக் கொண்டிருக்கேன். உட்காருங்க. இப்ப குறுக்கீடு இருக்க கூடாதுங்க. முடிஞ்சு பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல இங்க வந்து மாண்புமிகு உறுப்பினர் வந்து யாரும் பேச தெரியாதவர்களோ விவரம் தெரியாத அல்ல. காலம் கருதியும் எதை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும், எதை அப்புறம் வைத்துக் என்பதை பற்றி நான் முடிவு எடுக்க வேண்டும். அருள் கூர்ந்து இப்போதும் வெளிநடப்பு செய்திருக்கின்ற உறுப்பினர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தார்கள். அது உடனடியாக அரசின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு விட்டது. மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய பதில் என் கைக்கு வந்தவுடன் அதை எடுத்துக்கொள்வதாக நான் சொல்லியிருக்கிறேன். அதை மென்ஷன் பண்ணி நாங்கள் தான் மென்ஷன் பண்ணுவோம் என்ற பெயர் வாங்குவதற்காக ஒன்று. ஆனால் சபையில் நடவடிக்கைக்காக வைத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்கிற பதிலே மக்களுக்கு போதுமானது என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக வந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் வெகுண்டு எழுவதும் கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை விட ஒரு ஜனநாயகமான முறையில் இந்த அவை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு வந்து இன்னும் ஏதாவது சட்ட ரீதியாக மரபு ரீதியாக நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அவையை அமைதியான 3 மானிய கோரிக்கை இருக்கிறது. நேற்றெல்லாம் 5 மணிக்கு முடிக்கிற போது என்னை வந்து என்ன சொன்னீர்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இன்னும் விரைவாக முடிக்க முடியுமா என்று பாருங்கள். இந்த காலம் என்ன சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் 2 மணிக்குள்ள முடியுங்கள், ஏன்னா சனி ஞாயிறு நாங்களெல்லாம் ஊருக்கு செல்ல வேண்டும், விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யுங்கள் இந்த அறையில சொல்லுகின்றீர்கள். தனித்தனியாக சொல்லுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தலைவர்களே, கம்யூனிஸ்ட் தோழர் கேட்ட கேள்விக்கு நேற்று இரவே சுற்றறிக்கை அமைச்சாச்சு. அந்த சுற்றறிக்கையை இங்க அனுப்பிச்சு விடுறேன் அவருக்கு. ஓகே, நல்லது. உட்காருங்க. இப்ப நீங்க உட்காருங்க. வேண்டாம், உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்லைங்க, வாங்க உட்காருங்க. மாண்புமிகு குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் பேச வேண்டும். குறுக்கீடு செய்ய வேண்டாம். முடிந்தவுடன் அவருடைய பேச்சு முடிந்தவுடன், அவருடைய விளக்க உரை முடிந்தவுடன் எத்தனை கேள்வி வேண்டாலும் கேளுங்கள். அதை பதில் சொல்வதற்கு அவர் தயாராக வந்திருக்கிறார், பதில் சொல்வார்.